அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பிரிவாற்றாமை, குறள் எண் 1159. தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல விடிற்சுடல் ஆற்றுமோ தீ. தீ தொட்டால்தான் சுடும். காதல் நோய் போல் விலகினால் அதனால் சுட இயலுமா? Fire will burn only when it is touched. Can it burn like love disease when someone are far away from it? துழிப்பா, தொட்டால் சுடும் நெருப்பு, தொடாததால் சுடும் பிரிவு. தொட்டால் சுடும் நெருப்பு, தொடாததால் சுடும் பிரிவு. கவிப்பேரரசு உரை. தீ, காமநோய் இரண்டில் எது கொடியதென்று எனக்கு தெரியும், தலைவி சொல்கிறாள். தீ தொட்டால் மட்டுமே சுடுவது, காமநோய் தொடாமலே சுடுவது. அதனால் காமநோய் தீயினும் கொடியது. இன்னொரு குறள்ல ஐயன் சொல்லியிருப்பாரு, நீங்கின் தெருவும் குறுகினால் தன் என்னும் என்று இதே காதல் நோய் பத்தி தான் சொல்லியிருப்பாரு. கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருது. ராமன் காட்டுக்கு போறான், அயோத்தியிலிருந்து வனவாசம் போறான். சீதையும் அப்பொழுதுதான் திருமணமாகி அயோத்திக்கு வந்திருக்கா. அவளும் ராமனுடன் சென்று காட்டுக்கு பாருன்னு சொல்றா. அப்ப ராமன் வேண்டாம் வேண்டாம், காடு ரொம்ப மோசமானது, அங்க பருவநிலை மாற்றங்கள் நிறைய இருக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், முள் குத்தும், கல் குத்தும், வன விலங்குகள் நம்மை துன்புறுத்தும், சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, காடு மேடுல கரடு முறையில தான் படுக்கணும் என்று ராமன் சொல்லி சீதையை நீ அயோத்தியிலேயே இரு என்று சொல்கிறார். அப்ப சீதை சொல்கிறாள், ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி என்று. அப்ப இந்த குறளினுடைய பொருள் அங்கு ஒரு செய்யுள்ல வருது. பரிவு இகழ்ந்த மனத்து ஒரு பற்று இலாது ஒருவுகின்றனை, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை கேட்கிறாள். அப்போ பிரிவுதான் ஒரு மனிதனை ரொம்ப சுடுது. அதற்கு காரணம் அந்த காதல் நோய், காம நோய். நெருப்புங்கிறது தொட்டா மட்டும்தான் சுடும். இப்ப நெருப்பும் ஒரு பொருளும் பஞ்சுவே கூட இருந்தா கூட அருகருகே வந்தா தான் அது ரெண்டும் பத்திக்குமே ஒழிய, இங்க நெருப்பும் இங்க பஞ்சும் இருந்தா பத்திக்காது, சுடாது. ஆனா காம நோய்ங்கிறது பிரிஞ்சு போக போக சுடுகிறது அப்படின்னு வள்ளுவர் மீண்டும் மீண்டும் அந்த நெருப்புக்கும் காம நோய்க்கும் இடையே, ஒரு காதல் நோய்க்கும் இடையே, காதலுக்கும் இடையே ஒரு ஒப்புமையை கொடுத்து கொடுத்து பிரிவு சுடும், பிரிவு சுடும், பிரிவு சுடும், காம நோய் உன்னை விலகினால் சுடும், விலகினால் சுடும் சொல்லிக்கிட்டே இருக்கார். இதற்கு கண்ணதாசன் எழுதிய 2 பாடல்கள். ஒரு பாடல் இது காதல் பிரிவல்ல, படித்தால் மட்டும் போதுமா என்ற ஒரு நட்பு பிரிவு. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தெரிந்தே கெடுப்பது உறவாகும், தெரியாமல் எரிப்பது பகையாகும், அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விழைந்த பழியம்மா என்று பாடியிருப்பார். எதற்காக இந்த பாடல சொல்றேன்னா, இந்த தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும் சொல்லியிருப்பார். காதல் சிரிப்பு நீங்க எடுத்துக்கலாம். தெரிந்தே கெடுப்பது உறவாகும், தெரியாமல் கெடுப்பது பிரிவாகும் அப்படின்னு பாடிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இந்த சுடுறதை பத்தி இன்னொரு பாட்டு கண்ணதாசன் சவாலே சமாளிங்கிற படத்தில் எழுதியிருப்பாரு. அதுவும் சிவாஜி கணேசன் தான் வாசிப்பார். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே என்று. அப்போ தொடக்கூடிய காதல் நோய் அது சுடாது, அது குளிரை தரும். தொடாமல் இருக்கக்கூடிய காதல் நோய் சுடும், அது பிரிவை தரும். நெருப்பு தொட்டால் மட்டுமே சுடும், தொடாவிட்டால் சுடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஓமையை ஐயன் மீண்டும் இந்த குறள்ல சொல்லியிருக்கார். தொடிச்சுடின் அல்லது காம நோய் போல விடிச்சுடல் ஆற்றுமோ தீ. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்திராலய வெளியே கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், கிணமலை. நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.